நமக்கிட்ட ஏதாவது சொத்து இருந்துச்சுன்னா சொத்து மூலமாக வருமானம் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற இந்த 45 டிகிரி ஒரு வீட்டில் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல நல்ல ஒரு வருமானம் வரும். தவறான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரமோ வேறு மரமோ மாமரமோ பலாமரமோ எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரம் வந்து அதிகமான காய்கள் காய்க்கும். பையன் வந்து யூஎஸில் இருக்கார், அடிக்கடி அவருக்கு வேலை போயிடும். 3 months ஒன்ஸ் அவர் வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பார். இது ஒரு ரூலு. அந்த பையனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்ருக்கு ஒரு மரம். ஒரு வீட்டில் வடகிழக்கு அப்படிங்கிறது டிகிரி வைஸ் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, அந்த வடகிழக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டுக்கு வருமானம் வரணும், வரவுகள் வரணும், தொழில் மூலமாக வருமானம், நமக்கிட்ட ஏதாவது சொத்து இருந்துச்சுன்னா சொத்து மூலமாக வருமானம் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற இந்த 45 டிகிரி ஒரு வீட்டில் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல நல்ல ஒரு வருமானம் வரும். இதுக்கு உதாரணமாக ரீசண்டாக நான் பார்த்த ஒரு வீட்டோட வாஸ்துவை சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து தொடர்ந்து வருமானம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சிட்டு வர சூழ்நிலையும், அந்த குடும்பத்தோட ஆண்மகன் பையன் வந்து வெளிநாட்டில் யூஎஸில் இருக்கிற ஒரு அமைப்பில் அந்த குடும்பம் இருக்குது. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் 2 தென்னை மரங்கள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த தென்னை மரம் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அதிகமான காய் காய்க்குது. ஏன் மற்ற மரத்தை விட ஏன் அந்த 2 தென்னை மரங்கள் அதிகமாக காய்க்குது அப்படின்னு நம்ம வந்து ஆய்வு பண்ணும் பொழுது, தவறான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரமோ வேறு மரமோ மாமரமோ பலாமரமோ எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரம் வந்து அதிகமான காய்கள் காய்க்கும். ஒரு தவறான இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சுன்னா அந்த கிணத்துல அதிகமான தண்ணீர் இருக்கும். இதெல்லாம் யூனிவர்சலாக பேசிக் ரூலு. அப்போ இந்த 2 தென்னை மரங்கள் வடகிழக்கில் இருக்க தென்னை மரம் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த குடும்ப தலைவர் பையன் வந்து யூஎஸில் இருக்கார், அடிக்கடி அவருக்கு வேலை போயிடும். 3 months ஒன்ஸ் அவர் வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பார். இது ஒரு ரூலு. அந்த பையனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்ருக்கு ஒரு மரம். இன்னொரு மரம் என்ன பண்ணுது, அந்த அப்பா இருக்கார் இல்லைங்களா, அவரை வந்து பராலிக் அட்டாக் பண்ணிடுச்சு. ஒரு பக்கத்து கை கால்கள் செயலிழந்த நிலையில் வீட்டில் படுத்திருக்காரு. அப்போ அந்த ஒட்டுமொத்த ஆண்கள் அந்த குடும்பத்தில் 0 அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. ஒரு வீட்டில் இது எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வடகிழக்கில் தவறான மரங்களோ தவறான அமைப்புகளோ இருந்தால் அந்த இடத்துல வந்து பாதிப்பு அப்படிங்கிறது பெருமளவில் ஆண்களை பாதிக்குது. அந்த வீட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை கட் பண்ணுது. டோட்டலாக அந்த வீட்டை வந்து 0 ஆக்கிறது. அப்போ ஒரு வீட்டில் வடகிழக்கு அப்படிங்கிறது டிகிரி வைஸ் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, அந்த வடகிழக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். அந்த வடகிழக்கு அப்படிங்கிற அந்த 45 டிகிரி மற்ற திசைகளை விட தாழ்வாக இருக்கணும், வீட்டுக்கு வெளியில் அப்படிங்கிற இந்த கான்செப்டை புரிஞ்சு வாஸ்துப்படி சரி பண்ணணும். அப்படின்னா எந்த சூழ்நிலையில் அந்த குடும்பம் வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் இந்த குருவின் ஆதிக்கம் நிறைந்த இந்த வடகிழக்கை சரி பண்ணும் பொழுது அபரிமிதமான வளர்ச்சியை அடைய முடியும். நற்பவி. நன்றி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்.